ஹாய், உங்ககிட்ட ஒரு கன் இருக்கு. அந்த ஒரு கன்ல ஒரே ஒரு புல்லட் இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி 10 பேக் தொங்கிட்டு இருக்கு. 9 பேக் உங்க பக்கத்திலே தொங்குது. ஒன்னொன்னும் கிட்ட கிட்ட இருக்கு. அண்ட் ஒரே ஒரு பேக் தனியா தூரத்துல தொங்கிட்டு இருக்கு. இந்த 9 பேக் கிட்ட கிட்ட இருக்குல்ல, அது ஒவ்வொரு பேக்லயும் 10,000 ரூபாய் இருக்கு. தூரமா தொங்குற பேக் இருக்குல்ல, அதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ நீங்க எந்த பேக்கை ஷூட் பண்ணுவீங்க? எந்த பேக்கை ஷூட் பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க பிரைஸ் பண்ணி உங்களுக்கு தான். 10,000 ரூபாய் பேக்ஸை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா, இல்லை 1 லட்ச ரூபாய் பேக்கை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஒரே ஒரு கண்டு தான் இருக்கு, அதுக்குள்ள ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்ல போடுங்க. இதை பத்தி நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். ஊரோட ஒத்துவாளு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. சரி, இப்போ நீங்க எப்பவுமே தனிப்பட்ட முறையில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 9 பேர் ஒல்லியா இருக்காங்க, ஒரு பையன் மட்டும் குண்டா இருக்கான். இப்போ இந்த 9 பேரும் அந்த ஒரு பையனை குண்டா இருக்கான்னு கிண்டல் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே இன்னொரு கிளாஸ் ரூம் இருக்கு, அதில் 9 பேர் குண்டா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் ஒல்லியா இருக்காரு. ஒல்லியா இருக்கானே அந்த பையனை இந்த 9 பேருமே கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த கொஞ்சம் தனிப்பட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே கஷ்டம் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பப்ளிக் பஸ்லலாம் போயிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த சீட் எல்லாமே ஆவரேஜான ஒரு மனுஷனுக்கான சைஸில் தான் இருக்கும். நீங்கள் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாவோ இல்லை ஒல்லியாவோ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடல்ட்டாக இருந்தால் கூட ஒரு துணி கடையில் போனால் கூட உங்களுக்கு அடல்ட் செக்ஷனில் துணி கிடைக்காது. உங்களை கிட்ஸ் செக்ஷனில் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனிப்பட்டு இருக்கவங்களை இந்த உலகம் வஞ்சிக்குதா, இது வேணுடே பண்ணுறாங்களா, வேணுடே கஷ்டமாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. சரி, இந்த வேர்ல்டு நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ, இது ஒரு கேபிட்டலிஸ்டிக் வேர்ல்டு தான். ஸோ நம்ம எல்லாமே கன்சூமர்ஸ் தான். நம்ம கிட்ட சுற்றி இருக்கிறது எல்லாமே பிஸ்னஸ் தான். ஸோ ஆஸ் அ பிஸ்னஸாக எந்த வகையான கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அந்த கஸ்டமருக்கு தான் அந்த பிஸ்னஸ் டார்கெட் பண்ணுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப வருஷமாக தேட்டரில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. எந்த தேட்டருமே நல்ல கான்டென்ட்டாக இருக்க மூவியை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்றாங்க, லான்ச் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் பெரிய பெரிய படத்தை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, நீங்களே ஒரு தேட்டர் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா நினச்சிக்கோங்களேன். இப்போ நீங்கள் நல்ல கான்டென்ட்டை கொடுக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை போட்ட காசுக்கு மேலே நல்ல அமௌண்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்களா? ஸோ எவ்ரி திங் இஸ் பிஸ்னஸ் தாங்க. அண்ட் எல்லா பிஸ்னஸுமேங்க மோஸ்ட்லி அந்த காமனாக இருக்க கஸ்டமரை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ ஏதோ ஒரு தனி பிஸ்னஸ், ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் அந்த கம்மியாக இருக்கிற பாப்புலேஷனை டார்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வேலை பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், லாபமும் நல்லாயிருக்கும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நல்லா கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ளஸ் சைஸ் கிளாத்திங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது 3XL, 5XL, 10XL, 15XL மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கிளாத்திங் ட்ரெஸ்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அந்த பிக் சைஸ் ட்ரெஸ்ஸஸோட மார்க்கெட் சைஸ் அண்ட் அனலைசிஸ் நம்ம இன்னைக்கு பண்ணிடலாம். ஸோ இந்த பிஸ்னஸில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், பெனிஃபிட்ஸ், மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். லெட் ஸ்டார்ட் வித் ஆக்சுவல் ப்ராப்ளம். ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன இருக்குது மார்க்கெட்டில்? சரி, நீங்கள் ஒரு ப்ளஸ் சைஸ் கஸ்டமராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் சைஸ் கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் எதர் 3XL போடுவீங்க, இல்லை அதுக்கு மேலே 4XL, 5XL, 15XL, 16XL போடுற கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க ஒரு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஷாப்ஸில் இந்த ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஷாப்லேயோ போய் வாங்கினா கூட கலெக்ஷன்ஸ் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதில் கஸ்டமர் டிமாண்ட் இருக்குது. அதனால தான் இந்த பிஸ்னஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த பிஸ்னஸில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா ஓகேவா? அதில் மார்க்கெட் சைஸ் என்ன இருக்குது? ஸோ மார்க்கெட் சைஸ், இந்த பிஸ்னஸோட மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 crore rupees மார்க்கெட். அண்ட் இதில் ஒரு ப்ராப்பர் பிராண்டு ஆஸ் ஆஃப் நவ் கிடையாது. ஆன்லைன்லையும் இல்லை, ஆஃப்லைன்லையும் இல்லை. அண்ட் கிரேட் டைம். இப்போ இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பிஸ்னஸில் இந்தியாவில் ஒரே ஒரு பெரிய பிராண்டு தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மால்ஸ்லாம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஆல் ப்ளஸ் சைஸ் அப்படின்னு இந்த பிக் பஸார் இருக்குல்ல, ஃபியூச்சர் குரூப், அவங்களோட பிராண்டு தான் இந்த ஆல் ப்ளஸ் சைஸ். அந்த ஃபியூச்சர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு ஹைலி ப்ராஃபிட்டபிளாக இருந்த ஒரே பிராண்டுனா இந்த பிராண்டு தான். பட் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஃபியூச்சர் குரூப்பை முன்னாடி அமேசான் வாங்கினாங்க, அண்ட் அதுக்கப்புறம் ரிலையன்ஸும் வாங்கினாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்தில் யாருக்கு இந்த பிராண்டு சொந்தம், இந்த ஃபியூச்சர் குரூப்ன்ற கம்பெனி யாருக்கு சொந்தம், அந்த கம்பெனியில் இருக்க இந்த ஆல் ப்ளஸ் சைஸ்ன்ற பிராண்டு யாருக்கு சொந்தம், இந்த பஞ்சாயத்தில் அந்த பிராண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிராண்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை யாருமே இன்னும் ஃபில் பண்ணலை. அண்ட் அந்த பிராண்ட் இருக்க வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 2,000 crores பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாக 100+ ஷாப்ஸ் அவங்க கையில் இருந்தது. இந்த இடம் இன்னும் காலியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம காம்படிஷன் பார்த்துடலாம், டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஆல் ப்ளஸ் சைஸ் மட்டும் தான் இந்தியாவில் இருந்தாங்களா? அவங்க க்ளோஸ் பண்ணால் அந்த மொத்தமாக அந்த இண்டஸ்ட்ரி காலி ஆகிடுச்சா? ஈஸியாக யாரோனாலும் பிஸ்னஸ் பண்ணலாமா? ஸோ இதில் இன்றைக்கி இதில் மட்டும் இல்லை, எனி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் காம்படிஷனுங்க. ஒன்று ஆன்லைன் காம்படிஷன், இன்னொன்று ஆஃப்லைன் காம்படிஷன். ஸோ நம்ம இதை ஏன் ஆஃப்லைனில் பெரிய காம்படிஷன் இல்லைன்றதை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு துணி வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு கடை போட்டிருக்கீங்க. அண்ட் அந்த கடையில் உங்களுக்கு துணி மட்டும் தான் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் ஒரு 10 கஸ்டமர் வராங்க அப்படின்னா அந்த 10 கஸ்டமரில் 9 கஸ்டமர்
ரெகுலர் சைஸ் ட்ரெஸ் போடுறவங்கள தான் இருப்பாங்க. விச் மீன்ஸ் எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 சைஸ் மட்டும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 9 கஸ்டமரை டார்கெட் பண்ண முடியும். ஒரு சைஸுக்கு 3 கஸ்டமர் ரேஷியோவா. அதை நீங்கள் ப்ளஸ் சைஸில் டீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் தான் வருவாங்க. 10 கஸ்டமர் வராங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் தான் ப்ளஸ் சைஸாக இருப்பாங்க. ஆனால் அந்த ப்ளஸ் சைஸ் கஸ்டமர் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 3XL-லேருந்து 15XL வரைக்கும் இருப்பாங்க. ஸோ 12 சைஸை வச்சு நீங்கள் ஒரு கஸ்டமரை டார்கெட் பண்ணுவீங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கடைங்களுக்கு வந்து இது பண்ணுறது லாபம் கிடையாது. கடைக்கு வந்து எப்படிங்க, ஒரே சைஸ் வச்சு 3 கஸ்டமரை டார்கெட் பண்ணுறது லாபமா, இல்லை 12 சைஸை வச்சு ஒரு கஸ்டமரை டார்கெட் பண்ணுறது லாபமா? ஸோ இந்த ரீசனால் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காம்படிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா இந்த ப்ளஸ் சைஸ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாக ரொம்ப ஸ்கேட்டர்டாக ஃப்ராக்மெண்டடாக இருக்காங்க. ஒரே ஏரியாவில் தான் டென்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு அவசியம் இல்லை இல்லையா. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் காம்படிஷன். ஆன்லைனில் நீங்கள் இது பண்ணுறது வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். பிகாஸ் உங்கள் கஸ்டமர் வந்து எங்கே ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாலும் ஷிப்பிங் வந்து நீங்கள் இன்றைக்கி எங்கே வேணாலும் பண்ணலாம் இல்லையா. பட் ஆன்லைனில் பண்ணுற பிராண்ட்ஸ் இது வரைக்கும் ப்ராப்பராக கேபிட்டலைஸ் பண்ணல. ஆன்லைனில் 2 டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து இருக்காங்க, 2 டைப் ஆஃப் மோட்டிவோடு. ஒன்று என்ன பண்ணுறாங்க, ரெகுலர் சைஸ் ட்ரெஸ் வைக்கிற மேனுஃபேக்சரர்ஸு இந்த ப்ளஸ் சைஸ்லேயும் பணம் வருமே அப்படின்னு வந்து அதையும் போட்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் ப்ளஸ் சைஸ் கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சில நுவான்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அவங்களோட ஃபார்மா சேஞ்ச் ஆகும், அவங்களோட கை சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் கஸ்டமருக்கு கேட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க பல வருஷம் அப்படின்னா இந்த ப்ளஸ் சைஸ் கஸ்டமருக்கு கேட்டர் பண்ணுறது டக்குன்னு வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் பிராண்ட் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் எல்லாமே கொஞ்சம் புது பிராண்ட்ஸு, ப்ளஸ் சைஸ்க்காகவே வர பிராண்டு. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ரேட்டு பயங்கரமாக வச்சுடுறாங்க. பயங்கரமாக வச்சுட்டு அது ஆக்சசிபிளே இல்லாமல் போகுது. ஸோ இந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் வந்து நல்லா சொல்லுவாங்க, நல்ல பிராண்டை பில்ட் பண்ணுவாங்க, நல்ல ஃபோட்டோஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் ரேட்டும் பயங்கர அதிகமாக இருக்கும்ல. ஸோ நாளைக்கு வந்து வேறு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான பிராண்ட் வந்துச்சுன்னா இந்த பிராண்ட் எல்லாமே அவுட் ஆகிடும். ஸோ ப்ளஸ் சைஸ் கஸ்டமர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது, அவங்களுக்கு டக்குன்னு ப்ராடக்ட் கிடைக்கலன்ற ஒரே ஒரு ஆட்டிடியூடில் நீங்கள் வந்து ரேட்டு சும்மா இஷ்டத்துக்கு தூக்கி வச்சுட்டக்கூடாதுங்க. இதனால் ப்ளஸ் சைஸ் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக எந்த பிராண்டும் செட் ஆகல, லோக்கலில் எந்த கடையும் கூட செட் ஆகல. ஸோ காம்படிஷன் ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ காம்படிஷன் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குனாங்க, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் வந்து எங்களோட இங்கிலீஷ் சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இது வரைக்கும் பெருசாக காம்படிஷன் வந்து அதில் வரலை. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட், இந்த பெரிய மார்க்கெட் வந்து 40,000 கோடி மார்க்கெட்டு உங்களை மாதிரி பிராண்ட்ஸுக்கு தான். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். நம்ம இது வரைக்கும் வந்து ப்ரோஸ் எல்லாமே பார்த்துடுவோம், பெனிஃபிட்ஸ் பார்த்துடுவோம், மார்க்கெட் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது அண்ட் காம்படிஷன் எப்படி ரொம்ப கம்மியாக இருக்குது, எவ்வளோ லாபம் பார்க்கலான்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரிங்க, இப்போ ப்ளஸ் சைஸ் கஸ்டமர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஷேப்பில் இருப்பாங்க. இப்போ அதில் வந்து ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இப்போ சில கஸ்டமருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கை பெருசாக இருக்கும், சில பேருக்கு வந்து இடுப்பு பெருசாக இருக்கும், சில பேருக்கு வந்து கால் பெருசாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து நிறைய கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அப்படியே வித்துட்டா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்டிச்சிங்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி கேட்டர் பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ்ஸை வந்து செமை ஸ்டிச்டாக வந்து செஞ்சு வச்சிடறாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் போடும்போது அவங்க சைஸை வாங்கிட்டு அவங்க சைஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைனல் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறாங்க அவங்க. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, மேனுஃபேக்சரர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸோ ரெகுலராக மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த சைஸில் வந்து பெருசாக கை வைக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சைஸை போட்டு 3 கஸ்டமர் எடுக்கிறது அவங்களுக்கு லாபமா, இல்லை 12 சைஸை போட்டு ஒரு கஸ்டமர் எடுக்கிறது அவங்களுக்கு லாபமா? ஸோ இந்த பிரச்சனை கடைக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரருக்கும் இருக்குன்றதால உங்களுக்கு வந்து நீங்கள் அவுட் சோர்சிங் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் டக்குன்னு கிடைக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் வந்து எப்படி கேட்டர் பண்ணலான்னு பாருங்கள். அகெயின் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டு வைடாக இருக்குது, ஓப்பன் ஃபார் இன்னோவேட்டிவ் நியூ பிராண்ட்ஸ் who can do the business effectively and efficiently. உங்களால் இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் who can do this business, யாருக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து செட் ஆகும்? சரி, நம்பர் 1 வந்து நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, ஓகே, ஆல் குட். பட் நீங்கள் வந்து இன்னொரு லைன் பெட்டராக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை டேப் பண்ணலாம். அண்ட் இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸை புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்களும் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம். இல்லை நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி ரீசெலர்ஸ், நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரோட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்களுமே இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்களும் இதில் வந்து பெருசாக மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸஸ்க்கு இந்த பிஸ்னஸ் வந்து சூட் ஆகுங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து தலைவலியே வேணாம், எப்போ பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது, இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது, நீங்கள் சொல்கிறத பார்த்தா லாபம்லாம் நல்லா இருக்குது, ஆனால் என்னால் இறங்கி வேலை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருக்கீங்கன்னா, நாங்கள் பாப் ஸ்டோர்லேயே ப்ளஸ் சைஸ் பிராண்டை வந்து கேட்டர் பண்ணுறோங்க. நீங்கள் பாப் ஸ்டோரில் எங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா எங்கள் சைட்லேயே வந்து மோர் தென் 15 மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. நம்ம சைட்டில் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் சைஸ் ப்ராடக்டாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஈஸிலி மேலே ஒரு அமௌண்ட் வச்சுட்டு உங்கள் ஓன் வெப்சைட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை அமேசான்லேயோ போட்டிங்க அப்படின்னா
நாங்களே மேனுஃபேக்சர்ட்டு ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமருக்கு நாங்களே டெலிவரி கொடுத்துருவோம். உங்களுக்கு தலைவலியே இல்லாமல் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் டைப் வச்சுக்கோங்க அண்ட் we can do the business together. ஸோ ஐ ஹோப் இந்த பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்சைட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் நீங்களும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம்லங்க, உங்கள் கையில் ஒரு கன் இருக்குது, ஒரு புல்லட் இருக்குது. நீங்கள் வந்து எந்த பேக்கை ஷூட் பண்ணுவீங்க? சரி, நீங்கள் எந்த பேக்கை ஷூட் பண்ணாலுமே ஓகே தான், ஆஸ் லாங் அஸ் நீங்கள் கரெக்டாக ஷூட் பண்ணுறது இருக்கும். எதர் நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாரிச்சிக்கலாம், இல்லை 1,00,000 ரூபாவை அப்படியே சம்பாரிச்சிக்கலாம். பட் இது வந்து கன்சூமராக இருந்தால், நீங்கள் பிஸ்னஸில் இருந்தால் இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறோன்ற ஆட்டிடியூடில் இருந்தால் நெகோஷியேட் பண்ணுங்கள். ஏன் எனக்கு வந்து ஒரு கன்று தான் தரீங்க, ஏன் வந்து எனக்கு ஒரு புல்லட் தான் தரீங்கன்றது யார் உங்ககிட்ட கொடுக்குறாங்களோ கேளுங்க. உங்களுக்கு கூட வந்து சரி பண்ணி கேட்குறேன், அவங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு எக்ஸப்ஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு புல்லட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புல்லட்டை வச்சு 10,000 ரூபாய் பேக்கை சூஸ் பண்ணி ஷூட் பண்ணி 10,000 ரூபாய் சம்பாரிச்சிக்கலாம். இன்னொரு புல்லட்டில் 1,00,000 ரூபாவை நீங்கள் ஷூட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அது வந்துச்சுன்னா பெரிய லாபம் தானே. ஸோ பிஸ்னஸில் நெகோசியேஷன் ரொம்ப முக்கியங்க. ட்ரை பண்ணுங்கள்.